பைய முட்டாள் துணிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர் பக்கத்தில் வார்த்தை, நம்ம ஊர் பக்கம்லாம் அதெல்லாம் சொல்லுவாங்க. முட்டா துணிச்சா காசை கொண்டே அதில் போட்டுவிட்டான், முட்டா துணிச்சல் அப்படிம்பாங்க. ஜெயிச்சு விட்டான், முரட்டு துணிச்சல் மாப்பிள்ள அவனுக்கு மாய்ய. ஊர் என்ன வேணாலும் பேசும், உங்கள் மூளை என்ன பேசுதுங்கிறதா இங்கே முக்கியம். நம்ம நிறைய கதைகள்லாம் கேட்டிருப்போம். அமிதாப் பச்சனுடைய குரல் எப்படிப்பட்ட குரல், அவரை ஆல் இண்டியா ரேடியோ ரிஜெக்ட் செய்தது. அப்புறம் ஐன்ஸ்டீனை யாரோ ரிஜெக்ட் பண்ணாங்க, அவரை ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்புறம் அந்த கம்பெனி ஆரம்பத்தில் பணம் வைக்கல, கொக்கோ கோலா பாட்டில் வந்தப்போ 4 பாட்டில் தான் வித்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்தாங்க. இப்படி பல்வேறு விதமான வெற்றி கதைகளாக இருப்பாங்க. அது ஒவ்வொரு வாழ்வியல் சூழலுக்கும் பொருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் தான் நம்முடைய வாழ்வியல் சூழலோடு பொருந்தி பார்க்கிற போது தோல்வியை முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, சின்ன வயசுல நம்மள தோல்வியை டேபுவோட சேர்த்துட்டாங்க. உங்களுக்கு தரம் இல்லை என்று தொடர்பு படுத்தினா தோல்வி அதோட சேர்த்துட்டாங்க. சின்ன வயசுல நொண்டி விளையாடுறப்போ அல்லது ஓடி பிடிச்சி விளையாடுறப்போ இல்லை கல்லாங்கா விளையாடுறப்போ ஐஸ்பாய் விளையாடுறப்போ கூட தோத்தாங்கோலின்னு ஒரு வார்த்தை உண்டு. தோத்தாங்கோலிங்கிற பேர் வாங்கிடக்கூடாது. ஒருத்தன் ஜெயிச்சா ஒருத்தன் தோக்கத்தானே போகிறா, இதில் என்ன தப்பு இருக்குது? ஆனால் நம்ம மைண்ட் செட் என்ன, அது ஒரு டேபுவாகவே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் தோத்துட்டா அவன் சமூகத்திலே மரியாதை குறைந்தவனாக இருப்பான். வாழ்க்கையில் தோத்துட்டா நம்மளை தோத்துருவேன்னு சொன்னவன்லாம் ஜெயிச்ச மாதிரி ஆகி போயிடும். வாழ்க்கையில் தோத்துட்டா அது அசிங்கம். ஒரு தடவை தோத்துட்டா மறுபடியும் நம்ம எழவே முடியாது. இப்படி எக்ஸ்டர்னலாக நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சமூகத்தில் சில நல்ல விஷயங்கள் இருக்கிறது மாதிரி சில கெட்ட விஷயங்களும் உண்டு. விரலுக்கு தக்கனதான் வீங்கணும், ரொம்பலாம் அதிகமாக ஆசைப்படக்கூடாது, ஓவராக நீ சிந்திக்கக்கூடாது, இப்படிலாம் சொல்லப்பட்டதெல்லாம் காரணம் நம்ம ஹம்பிளாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும். போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அதுக்காக தான். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம எப்படி வளர்ந்துட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம அறிவுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்காமல் எது பிரச்சனை இல்லாமல் செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்வோம். அதான் சேஃப். அதனால தான் பார்த்தீங்கன்னா டீ கடை வந்தால் டீ கடையாக வரும். கூட்டத்தோடு சேர்ந்துக்க. டீ கடை நல்லா ஓடுச்சுன்னா டீ கடையாக வரும். காஃபி கடை நல்லா வச்சுன்னா காஃபி கடையாக வரும். சலூன் நல்லா போச்சுன்னா சலூனாக வரும். ஸ்பா நல்லா வந்தால் ஸ்பாவாக வரும். வரிசையாக இவங்கெல்லாம் இழுத்து முன்னா இவங்க இழுத்து மூடுவாங்க. அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா ஜெயிக்கிற தொழிலில் காசை போடு. ஜெயிக்கிற தொழிலில் காசு போட்டால் நிதானமாக ஒரு வாழ்க்கை வாழ வாய்ப்பு இருக்குது. ஒரு தொழில் படுத்தவனே மறு தொழில் எழுந்திருக்கும். ஆனால் தனக்குன்னு ஒரு மார்க்கெட்டை யார் பிடிக்கிறான் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த நியூ ஏஜ் ஐடியாஸ் வில் ஒர்க். நான் இந்த மாதிரியான நிகழ்வுகளை ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டில் 2 முக்கியமான விஷயம் பார்க்குறேன். ஒன்று, இவங்க உங்களுக்கு ஃபன் பண்ணுறது, இது எல்லாத்தையோட ரொம்ப முக்கியமானது. இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ பீப்புள் டு எக்ஸ்சேஞ்ச் த நாலேஜ். நாலேஜ் எக்ஸ்சேஞ்சுக்கான பிக்கஸ்ட் பிளாட்ஃபார்மாக இது போன்ற இடங்கள் உட்கார்றது ரொம்ப முக்கியமானது. ஒருத்தர் 25 ஆண்டு காலம் சேர்த்து வைத்த இந்த அறிவு உங்களிடம் சாதாரணமாக சொல்லிவிட்டு போவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு. என்ன அவங்க சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு மைண்டில் நின்றுக்கிட்டே இருக்கும். பேசுனப்ப சந்திச்சப்ப அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் மனசில் நின்றுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஃபெயிலியரை பற்றி ஒரு பயம் இருந்தால் இங்கே வந்திருக்கக்கூடிய யாரோ ஒரு எக்ஸ்போர்ட்டோ அல்லது உங்களுடைய சக நண்பர் யாரோ ஒருத்தரோ அல்லது வேறு துறை சார்ந்த ஒருத்தர் நீங்கள் சந்திக்கிறப்போ ரொம்ப சர்வதானம் சொல்லிட்டு போயிடுவார். எனக்கு நான் சுஜித்தை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது. 12 வருஷத்துக்கு முன்னால் நான் கீழே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். நானும் ஒரு ஸ்பீக்கர், சுஜித் ஒரு ஸ்பீக்கர். இப்போ வரைக்கும் எனக்கு அது ஞாபகம் இருக்குது. யூ கேன் கன்ஸ்ட்ரக்ட் யுவர் ஃபியூச்சர் ஆன் யுவர் ஸ்ட்ரெங்க் நாட் ஆன் யுவர் வீக்னஸ்ன்னு சொன்னார். சுஜித் மறந்தாரான்னு தெரியல, எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது. ஏன்னா அந்த வேர்டு ஞாபகம் இருக்கு எனக்கு. இந்த ஒரு வேர்டை நீங்கள் எத்தனை புத்தகத்தில் தேடி பிடிப்பீங்க அப்படிங்கிறது தெரியாது. அவர் அந்த இடத்துக்கு அரைவாகி அந்த ஒரு லைனுக்கு வர்றதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதுலேருந்து வர்றது தான். இவர் an average of 5 people அப்படிம்பாரு குமரவேல். இது மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கணும். அதனால நான் இங்கே இந்த ஃபெயிலியருங்கிற விஷயத்தை ரிப்பீட் பண்ணி இதை எடுத்துகிட்டு பேசலாம் அப்படின்னு நினச்சிக்கான காரணம் என்னன்னா, இதை முதல்ல டேபு லிஸ்ட்லேருந்து வெளியில் கொண்டாந்துருங்க. நம்ம ஊர் ஒன்று தான், ஜெயிச்சிட்டோம்னா விடாமுயற்சிம்மாங்க, தோத்துட்டா வீண் முயற்சிமா. ஊர் சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் முட்டாள் துணிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர் பக்கத்தில் வார்த்தை, நம்ம ஊர் பக்கம்லாம் அதெல்லாம் சொல்லுவாங்க. முட்டா துணிச்சா காசை கொண்டே அதில் போட்டுவிட்டான், முட்டா துணிச்சல் அப்படிம்பாங்க. ஜெயிச்சு விட்டான், முரட்டு துணிச்சல் மாப்பிள்ள அவனுக்கு மாய்ய. ஊர் என்ன வேணாலும் பேசும், உங்கள் மூளை என்ன பேசுதுங்கிறதா இங்கே முக்கியம். த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீல் நம்ம என்ன டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். என் ஃபெயிலியருக்கு சக்ஸஸ்னால் என்ன டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் ஃபெயிலியர்னா என்ன நீங்கள் டிஃபைன் பண்ண வரைக்கும் அதை நீங்கள் தொட்டா தான் நீங்கள் ஃபெயிலியர். உங்கள் சக்ஸஸ்ன்னு நீங்கள் டிஃபைன் பண்ணி வச்சுருக்க வரைக்கும் அதை தொட்டா தான் அது உங்களுக்கு சக்ஸஸ். வெளிப்பார்வையிலேருந்து இவன் செட்டில் ஆகிட்டான்னு சொல்கிற யாராவது செட்டில் ஆகிருக்காங்களா என்ன? இப்போ என்னைய கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சில பேர் உனக்கு என்னப்பா, என் பொண்ணு கூட ஃபோனில் கிண்டலாக பேசுவான், உனக்கு என்னப்பா ஜீவா, நீ போகிற அங்கே எல்லாட்டையும் ஜாலியாக பேசுவேன், ஸ்டார் ஹோட்டலில் தங்குவேன் அப்படிம்பாரு. வந்த உடனே நான் காலையில் வந்தது இன்றைக்கி சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹேமச்சந்திர சொன்னேன், பல்ல 10 மணிக்கே போட்டுங்க, 4 நாள் ஷூட்டு இதுன்னு இருக்குது, நான் ஒரு 2 மணி நேரம் தூங்கி ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாரேன். ஆனால் இங்கே ஒரு 2000 பேர் உட்காந்துருக்காங்கன்னா எப்படி தூக்கம் வரும்? உட்காந்து நானும் நோண்டு சாட் ஜிபிடிலாம் நோண்டுறேன் புதுசாக ஏதாவது. கடைசியில் சாட் ஜிபிடி சித்தப்பை கூகுள்லாம் மூடிட்டு நமக்கு தெரிஞ்சது நம்ம பேசோண்டா, நம்ம மக்கள் மனுஷன்ட்ட பேசுறதுக்கு எதுக்குடா சித்தப்பட்ட செய்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் தாட் ப்ராசஸை இங்கே கொண்டாந்து இறக்குறோம். ஆனால் தூங்க முடியலை, சாயந்தரம் வரைக்கும் தூங்க முடியல. வரையில் கூட அவங்களாம் கேட்டாங்க, சார் நிம்மதியாக தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரோம். வெளியிலேருந்து பார்க்கல, உனக்கு என்னப்பா ஜீவா நீ செட்டில் ஆகிட்டா அப்படிம்பாங்க. ஆனால் அவன் செட்டில் ஆகிட்டானா இல்லையான்னு அவனுக்கு தான் தெரியும். அதே மாதிரி தான் வெளிப்பார்வையிலேருந்து பார்க்குறப்ப நீ சொன்னது நீ செய்யலை, அதனால தோத்துட்ட.